New Hope TV, your encounter with God. How you are feeling about home today. வீட்டில் எப்படி நீங்க சௌகரியமாக இருக்கிறீங்களா என்பது எனக்கு But தெரியாது. this morning, ஆனால் இந்த காலை வேளையிலே I want to take you into a home. ஒரு வீட்டிற்குள்ளாக உங்களை நான் அழைத்து செல்ல This விரும்புகிறேன். home from a long time ago. இது ரொம்ப காலத்துக்கு முன்னதான ஒரு வீடு. Our city is locked down. நம்முடைய நகரமும் இங்கே முடங்கி We are இருக்கிறது. all homebound. வீட்டிலேயே அடங்கி And இருக்கிறோம். we know that all the people, எல்லா மக்களும் somewhere in the corner of their hearts, எப்படியாவது இங்க இருதயத்தில் எப்படியாக நினைத்துக் are கொண்டிருக்கிறார்கள். filled with some kind of fear. ஏதோ பயம் அவர்களுடைய இருதயத்தை நிரப்பிக் Now கொண்டிருக்கிறது. this home from long time ago இந்த அந்த காலத்துல இந்த வீட்டை பற்றி நாம் பார்க்க was போகிறோம். in the city called Jericho. எரிகோ என்கிறதான இந்த நகரத்திற்குள்ளாக இருக்கிறது. This was a strongly fortified city. இது ஒரு உங்க பாதுகாப்பான ஒரு நகரமாக இருக்கிறது. It was a city in which many people dwelled, இப்படியாக அநேக மக்கள் அங்கே வாழ்ந்து and கொண்டிருக்கின்றனர். all of these people எல்லா மக்களும் were anti-God. இப்படியாக தேவனால் அறிந்து They கொள்ளப்பட்டவர்கள். had this culture of immorality in that அவர்கள் city. ஒழுக்கக்கேடான பல மத வழிபாட்டை சார்ந்தவர்களாக இருந்தனர். Paganism existed in that city. இப்படியாக பலவிதமான வழிபாடுகள் அவர்களுக்குள்ளாக But this இருந்தது. was a strongly fortified city. ஆனால் மிகவும் பாதுகாக்கப்பட்ட ஒரு நகரமாக இருந்தது. And the people of God, தேவனுடைய the ஜனங்கள் Israelites, இஸ்ரவேலர்கள் were promised Canaan. இப்படியாக கானான் தேசம் அவர்களுக்கு Canaan கொடுக்கப்பட்டது. was the promised land. கானான் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு While they were நகரமாக on this இருக்கிறது. journey to conquer Canaan, அவர்கள் கானானை கைப்பிடிக்கிற நேரத்திலே they were to conquer Jericho on the way. எரிகோவை வழியிலே அவர்கள் கைப்பிடிக்க வேண்டிய ஒரு காரியமாக Jericho இருந்தது. was on their first list. எரிகோ என்பது முதல் அந்த பட்டியலிலே They இருந்தது. had to conquer Jericho. எரிகோவை அவர்கள் முதலாவது அங்கே ஆளுகை செய்ய And வேண்டியதாக right இருந்தது. now, all the people in the city called Jericho எரிகோ அங்கே நகரத்திலே இருக்கிற எல்லா மக்களும் knew about this promised land, இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நகரத்தை குறித்து அவர்கள் knew அறிந்திருக்கிறார்கள். that this land belonged to the Israelites, இஸ்ரவேலருக்குரியதான ஒரு நகரமாக இருந்தது. knew the God of these Israelites, இஸ்ரவேலின் தேவன் knew everything that God was doing to and for these இந்த Israelites. இஸ்ரவேலருக்கு தேவன் என்னென்ன காரியமெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அதை அவர்கள் பார்த்து And கொண்டே now all the கவனித்துக் கொண்டிருந்தனர். people of this city இந்த நகரத்தில் இருக்கிற எல்லா are ஜனங்களும் struck down by fear. இப்படியாக ஒரு பயத்தினால் அங்கே முடங்கி They are இருக்கிறார்கள். all in hopelessness. அங்கே நம்பிக்கை இல்லாத ஒரு You சூழ்நிலையிலே see, in இருக்கிறார்கள். Joshua 2:9, யோசுவா 2வது அதிகாரம் 9வது the வசனத்தில் Bible says, வேதத்தில் சொல்ல I இருக்கப்பட்டது. know the Lord has given you this land, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும், and a great fear of you has fallen on us, உங்களை பற்றி எங்களுக்குள்ளாக திகில் பிடிக்கிறது என்றும், so that all who live in this country உங்களை குறித்து தேசத்தில் குடிகள் are எல்லாரும் melting in fear because of you. சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன் All என்று the சொல்கிறார். people of the city இந்த மக்கள் இந்த நகரத்திலே இருக்கிற மக்கள் were எல்லாரும் melting in fear in this situation. இப்படியாக சோர்ந்து பயத்தோட வாழ்ந்து And கொண்டிருக்கிறார்கள். right now in this situation, இந்த சூழ்நிலையிலே two spies இரண்டு ஒற்றர்கள், of Israelites இஸ்ரவேலின் இரண்டு ஒற்றர்கள் are going into Jericho. எரிகோ பட்டணத்திற்குள்ளாக They're going போகிறார்கள். into Jericho as spies எரிகோவிற்கு ஒற்றர்களாய் அவர்கள் because செல்கின்றனர். they want to examine the city அங்க அந்த நகரத்தை அவர்கள் பரிசோதனை செய்ய before வேண்டியதாக they இருந்தது. conquer the land. அதை எப்படி ஆளுகை செய்வது And என்பதை as பரிசோதிக்க spies, வேண்டியதாக When ஒற்றர்களாக they go into the city, இந்த பட்டணத்திற்குள்ளாக செல்லும் into the பொழுது city that is struck down by fear, ஒரு பயத்திற்குள்ளாக இருக்கிற ஒரு நகரத்திற்குள்ளே into the செல்கிறார்கள். city that is vigilant and awaiting danger, இப்படியாக ஒரு அபாயமான சூழ்நிலைக்குள்ளாக அவர்கள் காத்து while they are going into the city that is awaiting perishment and destruction, இப்படியாக அழிந்து போகிற ஒரு நிலைமையிலான ஒரு பட்டணத்திற்குள்ளாக அவர்கள் while செல்கிறார்கள். they are stepping into the city where people are in hopelessness, இப்படியாக நம்பிக்கை இல்லாத மக்களாக அவர்கள் இருக்கின்றனர். they are led into this home. இப்படியாக இந்த ஒரு இடத்திற்குள்ளாக ஒரு வீட்டிற்குள்ளாக This போகிறார்கள். home was a home of a prostitute. ஒரு விபச்சாரியின் வேசியின் வீடாக இது These இருக்கிறது. two spies, இந்த இரண்டு ஒற்றர்கள் these two children of God, இந்த தேவனுடைய குழந்தை பிள்ளைகள் are led into Rahab's home. ராகாபு வீட்டிற்குள்ளாக வழிநடத்தப்படுகிறது. It was a house of prostitution. ஒரு விபச்சாரியின் வேசியின் வீடாக இது She இருக்கிறது. was the innkeeper. அவர் இப்படியாக அந்த இடத்தில் She was the இருக்கிறார்கள். manager of that household. அந்த இடத்தை
அவர்கள் நிர்வகிக்கிற ஒரு மனுஷியாக அவர் But இருக்கிறார். prostitution was a business that went on in that house. அந்த இடத்தில் விபச்சாரம் வேசித்தனம் அங்கே வியாபாரமாக நடத்தப்பட்டது. This was home to Rahab. ராகாபின் வீடாக இது Now இருக்கிறது. I just want you to take a moment இப்படியாக ஒரு நிமிடம் நீங்கள் to எடுத்துக்கொள்ளுங்கள். imagine the condition of this home. இந்த வீட்டின் சூழ்நிலையை நீங்கள் நினைத்து பாருங்கள். This home where prostitution was the only business. ஒரே வியாபாரமாக விபச்சாரம் இங்கே நடந்து கொண்டிருந்தது. You can imagine the mess in that home. இப்படியாக குழப்பத்தோடு இருந்த அந்த வீட்டை நீங்கள் You can நினைத்து imagine பாருங்கள். the brokenness in that home. அந்த இடத்தில் அங்கு உடைந்து சிதறிய ஒரு காரியமாக You can இருக்கின்றது. imagine the emptiness in that home. அந்த வீட்டில் ஒரு வெறுமை காணப்பட்டது. Every night that Rahab went to sleep, ராகாப் அங்கே இரவு வேளை அங்கே தூங்க சென்ற you பொழுது can imagine how loved she must have felt. எப்படியாக ஒரு தனிமையாக இருப்பதை You அவர் can imagine உணர்ந்திருப்பார். how empty she must have felt. வெறுமையாக அவர் உணர்ந்திருப்பார். You can imagine how lonely she must have felt. எப்படி தனிமையாக அவள் You உணர்ந்திருப்பார். can imagine the hurt that she must have felt. இப்படியாக காயப்பட்டதை உணர்ந்திருப்பார். You and I cannot know how much peace was in that home. அந்த இடத்துல எவ்வளவு சமாதானம் இருப்பது என்பது நமக்கு You and I தெரியாது. cannot know the presence that filled a home like that. அந்த இடத்துல ஒரு பிரசன்னம் இப்படியாக நிரப்பியது என்பது நமக்கு But தெரியாது. this was a condition of Rahab's home. ராகாபின் வீட்டின் நிலைமை இதுவாக It இருந்தது. could have been the condition of brokenness. இப்படியாக உடைந்த நிலைமையாக It could have been இருந்தது. a condition of hurt. அங்கே காயப்பட்ட It இடமாக could have been a இருக்கலாம். condition of chaos. அங்கே குழப்பம் நிறைந்த But காரியமாக this was a இருக்கலாம். condition of this home. இதுவே இந்த வீட்டின் சூழ்நிலையாக And இருந்தது. right now, இந்த I நேரத்தில் want to ask you, உங்களை ஒரு கேள்வி what கேட்கிறேன். is the condition of your home? உங்களுடைய வீட்டின் சூழ்நிலை என்ன? In this city இந்த நகரத்திலே where hopelessness was full. நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற In நகரத்திலே this city இந்த நகரத்திலே where people were melting in fear. இப்படியாக பயத்தோட நகரத்தில் இருக்கிற In this ஜனங்களுக்கு city where மத்தியிலே darkness surrounded. இருள் சூழ்ந்த இந்த நகரத்திலே There was a home of Rahab. இந்த ராகாபின் And this வீட்டிலே was the condition of her home. அவருடைய வீட்டின் சூழ்நிலை இதுவாக And இருக்கிறது. right now in a city இந்த நகரத்திலே where you and I are dwelling, நாம் அங்கே வாழ்ந்து where கொண்டிருக்கிற fear நகரத்திலே surrounds us, பயம் நம்மை சுற்றி where இருக்கிறது. darkness surrounds us, இருள் நம்மை சுற்றி where இருக்கிறது. hopelessness surrounds us. நம்பிக்கையின்மை நம்மை சுற்றி I want இருக்கிறது. to ask you this morning, இந்த காலை வேளையில உங்களை ஒரு கேள்வி what கேட்கிறேன். is the condition of your home? உங்களுடைய வீட்டின் சூழ்நிலை என்ன? What is the brokenness in your home? உங்கள் வீட்டை எதை உடைக்கிற காரியமாக What is இருக்கிறது? the emptiness in your உங்கள் home? வீட்டில் என்ன வெறுமையான What காரியம் is the இருக்கிறது? bondage in your உங்கள் home? வீட்டில் என்ன கட்டுகள் What is the இருக்கின்றன? cry of desperation in your home? வாஞ்சியோடு எதற்காக நீங்கள் அழுது What is the கொண்டிருக்கிறீர்கள்? loneliness in your உங்கள் home? வீட்டில் என்ன தனிமையான What காரியங்கள் is the இருக்கின்றன? peace that is filling your இந்த home? வீட்டில் என்ன சமாதானம் What இருக்கின்றது? is the presence that is filling your home? உங்கள் வீட்டில் என்ன பிரசன்னம் நிரம்பி What இருக்கிறது? is the condition of your home? உங்களுடைய வீட்டின் சூழ்நிலை என்னவாக When our இருக்கிறது? lives are busy, நம்முடைய வாழ்க்கை மிகவும் அலுவலாக இருக்கும் sometimes பொழுது we do not want to face the condition of our homes. நம்முடைய வீட்டை அங்கே எதிர்பார்க்கிற ஒரு நேரம் இல்லாத Sometimes we do not want to face broken relationships within our home. நம்முடைய வீட்டில் உடைந்து போன உறவுகளை நாம் பார்க்க கூடாத Sometimes a நிலையில் husband does not want to face the broken marriage. அங்கே அந்த திருமணம் உடைந்த காரியமா இருக்கும் பொழுது கணவன் அதை பார்க்க So முடியவில்லை. he keeps himself busy at work. இப்படியாக வேலையிலே தன்னை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். Sometimes the children do not want to face the broken relationships with their parents. தன்னுடைய பெற்றோர்கள் இப்படியாக திருமண முறிவோடு இருக்குவதை அந்த So they குழந்தைகள் பார்க்க always முடியும். keep themselves occupied. எப்பொழுதுமே ஏதாவது வேலையினால் தன்னை நிரப்பிக் கொண்டே What is the இருக்கிறார்கள். condition of your home right now? உங்களுடைய வீட்டின் சூழ்நிலை என்னவாக What is the இருக்கிறது? condition of your heart right now? உங்களுடைய இருதயம் என்ன What is சூழ்நிலையில் the இருக்கிறது? brokenness that is in your heart? உங்களுடைய இருதயத்தில் என்ன What is சிதறிய the காரியம் emptiness இருக்கிறது? that is in your heart? இந்த குழப்பத்தோடு நீங்கள் When இருக்கிறீர்கள். life is busy, இங்க வாழ்க்கை மிகவும் we அலுவலாக always இருக்கிறது. find a way into escaping. ஏதாவது ஒரு காரியத்திலே நீங்கள் அங்கே நகர்ந்து கொண்டே Escapism இருக்கிறீர்கள். comes so easy when life is busy. இப்படியாக நீங்கள் வாழ்க்கையில் அங்கே சென்று கொண்டிருக்கும் பொழுது தப்பிக்க நினைக்கிறீர்கள். Spending long hours at work. ஏதாவது வேலையிலே நிரப்பிக் Spending கொண்டிருக்கிறீர்கள். long hours with people, forgetting all that we are supposed to face. நாம் இங்கே நடந்து கொள்ளக்கூடிய மக்களோடு கூட நேரம் செலுத்திக் கொண்டு Shopping as much as we want to. வெளியே கடைக்கு சென்று ஏதாவது வாங்கி கொண்டே இருக்கிறோம். Going out to the movies. இப்படியாக வெளியே படம் பார்க்க செல்கிறோம். Or having anything that we can consume that takes our minds off of everything that is real. ஏதாவது
நம்மை மனதை நிரப்பிக்கொள்ள வேண்டும் என்றே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். Whatever it is that we had a choice to escape. இப்படியாக தப்பிக்க நீங்கள் வழிகள் But தேர்ந்தெடுத்தால் right now, ஆனால் இந்த being நேரத்தில் homebound, இங்க வீட்டிலே முடங்கி இருக்கிற we நிலையிலே seem to find ourselves with no choice but to face. வேறு எதுவும் இங்க நம்ம தப்பிக்க வழி இல்லாத பொழுது இதை நாம் எதிர்கொண்டே ஆக வேண்டும். We may have been struck face down இப்படியாக நாம் அங்கே தொய்ந்து போன with இடத்தோடு இருக்கலாம். reality இப்படியாக உண்மையான ஒரு to சூழ்நிலையோடு face the condition of our home. நம்முடைய வீட்டின் சூழ்நிலையை நாம் எதிர்கொண்டே ஆக And வேண்டும். right now, இந்த வேளையிலே even as you examine the condition of your home, உங்களுடைய வீட்டின் நிலையை நீங்கள் பரிசோதனை செய்து பார்க்கும் I பொழுது want to take you back to Rahab. ராகாபின் வீட்டிற்கு நான் உங்களை அழைத்து That செல்கிறேன். was the condition of her home. இப்படியாக அவளுடைய வீட்டின் சூழ்நிலை இருந்தது. And yet, from that place, அந்த இடத்தில் இருந்து கொண்டு in the midst of that, அந்த இடத்தில் in the இருந்து midst கொண்டு of everything that she stood upon, அந்த இடத்தில் அவள் நின்று கொண்டு when these spies went into her home, இப்படியாக ஒற்றர்கள் இந்த வீட்டிற்கு வருகிற வேளையில் she knew that they came இதற்காக வந்தார் என்று through the தெரியும். Lord of Lords. அங்கே தேவாதி தேவனால் அவர்கள் They came வந்தார்கள். with a divine purpose. அங்கே ஒரு தெய்வீக நோக்கத்தோடு வந்தார்கள். She was the only one in Jericho எரிகோவில் அவள் மாத்திரமே இப்படியாக who இருந்தாள். trusted in the living God. நான் அங்கே ஜீவனுள்ள தேவனை And விசுவாசத்தோடு அவள் despite the condition of her home, ஒற்றர்கள் இந்த இடத்தை அவர்கள் she பார்த்தார்கள். is welcoming these children of God. தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் வரவேற்கிறார். She is risking her own life தன்னுடைய ஜீவனை எங்க தப்புவிக்கும் வண்ணமாக to அவள் protect வரவேற்கிறார். them, அவர்களை to பாதுகாக்கும் வண்ணம், preserve their purpose, அவர்களுடைய நோக்கத்தை to பாதுகாக்கும் honor வண்ணம், their plan, அவர்களுடைய திட்டத்தை to அங்கே கனப்படுத்தும் honor the விதமாக, God who sent them. தேவனை மகிமைப்படுத்தும் She's விதமாக risking her own life, தன்னுடைய ஜீவனையே அங்க பயங்கரமான and ஒரு she's standing to சூழ்நிலைக்காக confess. இப்படியாக அவள் In அறிக்கை Joshua செய்கிறாள். 2:11 you see, யோசுவா 2வது she அதிகாரம் says, 16வது "For வசனம். the Lord your God is God in heaven above உங்கள் தேவனாகிய கர்த்தரே and on earth உயர below." வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். This was Rahab's confession. இதுவே அவளுடைய அறிக்கையாக It was her இருக்கிறது. confession of faith. தன் விசுவாசத்தோடு அறிக்கையாக You இருக்கிறது. see, Rahab is not confessing this just because it was a fact that was thrown at her. இப்படியாக இந்த சூழ்நிலை மத்தியிலே அவள் இருக்கிறாள் என்பதற்காக You அவள் see, சொல்லவில்லை. Rahab is not just confessing this because she read this somewhere. இது எங்கேயோ படித்திருக்கிறோம் என்பதற்காக அவள் அறிக்கை செய்யவில்லை. She here says, இப்படியாக உதவி I செய்கிறாள். have seen நான் இதை பார்த்திருக்கிறேன். how the God of Israel இங்கே இஸ்ரவேலின் தேவன் has been so good to you. எப்படி நல்லவராக உங்களுக்கு I have இருந்திருக்கிறார். seen how the God of Israel இஸ்ரவேலின் has தேவன் been so faithful to you. மிகவும் உண்மையுள்ளவராக I இருந்திருக்கிறார் have seen how the God of Israel இப்படி இஸ்ரவேலின் has தேவன் parted the Red Sea, இப்படியாக சிவந்த has done சமுத்திரத்தை signs and பிளந்தார். wonders, இப்படியாக அற்புதங்கள் has செய்தார். done countless and countless things for you and I to see. எண்ணிக்கை இல்லாத அற்புதங்களை நாம் பார்க்கும் வண்ணமாக I செய்தார். have seen. நான் அதை So பார்த்திருக்கிறேன். now I confess, நான் இப்படியாக the அறிக்கை Lord செய்கிறேன். your God உங்களுடைய தேவன் is God in heaven இங்கே பரலோகத்தில் இருக்கிற and தேவன் on earth below. பூமியிலும் தேவனாக This was her இருக்கிறார். confession, இப்படியாக அவள் a அறிக்கை confession செய்கிறாள். of faith, இங்கே விசுவாசத்தோடு because அறிக்கை she செய்கிறாள். had seen, ஏனென்றால் அதை அவர் because she பார்த்திருக்கிறார். had witnessed, அதை அவர் and உணர்ந்திருக்கிறார். despite her condition, இப்படியாக அவர்கள் சூழ்நிலை despite இருந்தாலும் her கூட, mess, எப்படியாக குழப்பம் despite இருந்தாலும் her unworthiness, இப்படியாக அவள் தகுதி இல்லாததாக despite how இருந்தாலும் lost she was, எந்த மாதிரியான சூழ்நிலையில் despite இருந்தாலும் how hurting she must have been, எவ்வளவு காயங்கள் அவள் பெற்றிருந்தாலும் despite how unpure she must have been, பரிசுத்தம் இல்லாமல் அவள் இருந்தாலும் despite கூட, how immoral she must have been, ஒழுக்கக்கேடாக அவள் இருந்தாலும் she's கூட, standing here to confess இப்படியாக அவள் நின்று அறிக்கை that the செய்கிறாள். Lord your God உங்களுடைய தேவன் is God in heaven above பரலோகத்திலும் and தேவனாக on இருக்கிறார். earth below. பூமிக்கு மேலாக Right தேவனாக now, I want to இருக்கிறார். speak to you. உங்களோடு கூட நான் No பேச matter what the விரும்புகிறேன். condition of your home is, உங்களுடைய வீடு எந்த no சூழ்நிலையில் matter இருந்தாலும், where you stand right now, எந்த இடத்தில் நீங்கள் நின்று no matter கொண்டிருந்தாலும், what in the midst of you are standing this morning, எந்த சூழ்நிலையின் மத்தியில் நீங்கள் நின்று no matter கொண்டிருந்தாலும், what unworthiness surrounds you, நீங்கள் தகுதி இல்லாத no ஒரு matter இடத்தில் what இருந்தாலும், brokenness surrounds இப்படி you, உடைந்த no காரியமாக matter what இருந்தாலும், emptiness surrounds you, வெறுமையான காரியங்களுடன் you இருந்தாலும், have seen
நீங்கள் அதை You பார்த்திருக்கிறீர்கள். have witnessed இதை நீங்கள் that God அனுபவித்திருக்கிறீர்கள். is good, தேவன் that நல்லவராக God is இருந்திருக்கிறார். faithful. தேவன் You உண்மையுள்ளவராக have seen இருந்திருக்கிறார். what He has done. அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை You know பார்த்திருக்கிறீர்கள். the finished work on the cross. அவர் என்ன கிரியை கர்த்தர் அங்கே சிலுவையிலே For God செய்தார் என்பது says, உங்களுக்கு தெரியும். தேவன் taste and சொல்கிறார். see that the Lord is good. அவர் நல்லவர் என்பதை It is ருசித்து not பாருங்கள். just blind confession, அது குருட்டுத்தனமான ஒரு but அறிக்கை He அல்ல. says, taste and see. அங்கே ருசித்து பாருங்கள் And என்று right now, I want to speak to you. உங்களோடு கூட நான் No பேசுகிறேன். matter where you are, நீங்கள் எங்கே இடத்தில் no matter இருந்தாலும், what you are going என்ன through, சூழ்நிலை மத்தியில் இருந்தாலும் it is a confession of your faith நீங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும். that God is looking at. தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். Despite the condition of her home, அவளுடைய சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் Rahab did not disqualify herself. ராகாப் தன்னைத்தானே எங்க தகுதி இல்லாதவளாக காணவில்லை. Rahab did not detach herself, இப்படியாக அவர் தனிமைப்படுத்தவில்லை. but she identified with this faith. ஆனால் விசுவாசத்தோடு அடையாளம் காண்கிறார். She confessed with her heart தன்னுடைய இருதயத்தால் அங்கே விசுவாசத்தை to அறிக்கை say, "The Lord your God உங்களுடைய தேவன் is God in heaven வானத்திலும் தேவனாக and on இருக்கிறார், earth below." பூமியிலும் தேவனாக And while you இருக்கிறார். stand in your condition right now, உங்களுடைய சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிற while you வேளையிலே, stand in your situation right உங்களுடைய now, சூழ்நிலையிலே நின்று கொண்டிருக்கிற while you வேளையிலே, stand in your brokenness right now, இங்கே உடைந்து போன காரியத்தில் நின்று while you கொண்டிருக்கிறீர்கள். stand in your emptiness right now, வெறுமையான காரியத்தை no நோக்கி matter what your பார்க்கிறீர்கள். situation may seem like, உங்களுடைய சூழ்நிலை எப்படி காணப்பட்டாலும் this morning, இந்த காலை look வேளையிலே to God to say, தேவனை நோக்கி பார்த்து "You are சொல்லுங்கள், my God நீரே எனக்கு தேவனாக in இருக்கிறீர், heaven பரலோகத்தில் and on தேவனாக, earth below. பூமியிலும் கீழே I தேவனாக confess in இருக்கிறீர்." faith இப்படியாக அறிக்கை that you are செய்யுங்கள். my God நீங்களே தேவனாக in this இருக்கிறீர். situation. இந்த சூழ்நிலையிலும் You கூட are my God நீரே என் in தேவனாக this இருக்கிறீர். uncertainty. இப்படியாக நிச்சயமில்லாத ஒரு You are my வாழ்க்கையில் God நீரே தேவனாக when இருக்கிறீர். nothing else makes sense. வேறு எதுவும் எனக்கு You விருப்பமாக are இல்லை. Lord my God நீரே எனக்கு when தேவனாக all இருக்கிறீர். else fails. எல்லாம் என்னை You are கைவிட்டது. my God நீரே எனக்கு தேவனாக until இருக்கிறீர். the end of times. முடிவு பரியந்தம் நீர் எனக்கு And no matter தேவனாக what the இருக்கிறீர். condition of my home is, என்னுடைய வீடு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் this is the confession of my heart. இப்படியாக என்னுடைய இருதயம் அறிக்கை செய்கிறது. After Rahab confessed this in faith, ராகாப் விசுவாசத்தோடு அறிக்கை செய்தால் she had a covenant. ஒரு உடன்படிக்கை அவளுக்கு இருந்தது. Covenant with these two spies. இந்த இரண்டு ஒற்றர்களோடு ஒரு உடன்படிக்கை She made a செய்தாள். covenant with the children of God. தேவனுடைய பிள்ளைகளோடு ஒரு உடன்படிக்கை A செய்தாள். covenant ordained by God. இப்படியாக தேவனால் அங்கே உண்டாகிய ஒரு And the உடன்படிக்கை, covenant அந்த உடன்படிக்கை meant that this was the oath இது இப்படியாக அவர் செய்ய வேண்டிய that காரியமாக she was going to protect these spies. இந்த இரண்டு ஒற்றர்களை அவர் பாதுகாக்க வேண்டிய She is காரியம். going to honor God's purpose. தேவனுடைய அங்க நோக்கத்தை அங்க She கனப்படுத்துகிற is going காரியம். to honor the God who is the God of these people. இந்த மக்களின் ஜனங்களின் தேவனை மகிமைப்படுத்துகிற She ஒரு is going to காரியமாக protect and preserve. அவர்களை பாதுகாக்க வேண்டிய நேரமாக And இருந்தது. when she does that, அவர் செய்யும் பொழுது because of her faith, அவருடைய விசுவாசத்திற்காக she and her family அவளும் அவளுடைய would குடும்பத்தாரும் be saved. இப்படியாக So பாதுகாப்பாக this was the oath. இதுவே அவள் This was the உடன்படிக்கையாக செய்தாள். covenant made. ஒரு உடன்படிக்கையாக And these வாக்குத்தத்தமாக spies said செய்தாள். to her ஒற்றர்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள், that you have to tie this red rope around your home. இந்த சிவப்பு நூலை சிவப்பு துணியை நீ அங்கே கட்ட The வேண்டும். door of your home உள்ள வீட்டில் வாசலில் should கட்ட have வேண்டும். this red rope. இப்படியாக சிவப்பு நூல் கட்டி இருக்க This would வேண்டும். be a sign. இப்படி ஒரு அடையாளமாக இருக்கும். And when the Israelites come to capture, இஸ்ரவேலர்கள் வரும் பொழுது, when the Israelites wage war, இஸ்ரவேலர் போர் தொடுக்கும் when பொழுது, there is destruction in your city, அங்கே நகரத்திலே அழிந்து கொண்டிருக்கிற வேளையிலே, when there is going to be perishment in your city, நகரத்திலே அழிந்து கொண்டிருக்கிற நேரத்திலே, the red rope that you have at your doorstep, நீ கட்டப்பட்டிருக்கிற அந்த சிவப்பு நூலானது that is going to keep your family safe. உங்களுடைய குடும்பத்தை அது பாதுகாக்க போகிற The red காரியமாக rope இருக்கிறது. signifies your house is a house of safety. நீங்க பாதுகாப்பான ஒரு வீட்டிற்கு அடையாளமாக இந்த சிவந்த நூல் இருக்க And போகிறது. all the people within your home, உங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லா your மக்களும், entire family, வீட்டிற்குள்ளாக இருக்கிற will not குடும்பத்திற்குள்ளாக be எல்லாரும், harmed. அவர்கள் அங்கே and அழியாமல் they were போவார்கள். instructed. அவர்கள் இப்படியாக போதனை Rahab செய்தார்கள். was given this instruction ராகாபுக்கு இப்படியாக ஒரு அறிவுரை that when the சொல்லப்பட்டது. war was waged, அங்கே போர் தொடுக்கும் பொழுது nobody should come or step outside her home. யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று சொன்னார். If anybody stepped out of the home, யாராவது வீட்டை விட்டு
வெளியே they வந்தால் could be killed. அவர்கள் கொலை And the செய்யப்படக்கூடும். Israelites were not going to be responsible for that. இஸ்ரவேலர்கள் அதற்கு பொறுப்பல்ல. Now when the war was waged, போர் தொடுக்கும் பொழுது all they had to do, அவர்கள் செய்ய வேண்டிய all this காரியம், family had to do, அவர்களுடைய குடும்பத்தில் செய்ய was வேண்டிய stay காரியம் homebound. வீட்டிற்குள்ளாகவே இருக்க வேண்டும், Stepping nowhere outside, வெளியே வரவே கூடாது, they had to stay homebound. வீட்டிற்குள்ளாகவே முடங்கி இருக்க We வேண்டும். never know how long it took for them to be homebound. வீட்டிற்குள்ளாகவே எவ்வளவு காலம் அவர்கள் We do செலவழித்தார்கள் not என்பது know தெரியாது. how it was for them all to be in that house, in the home of prostitution. அந்த விபச்சார விடுதியில விபச்சார வீட்டில எவ்வளவு நாள் செலவழித்தார்கள் We do என்பது not know தெரியாது. how they had to deal with the brokenness in that home. உடைந்து போன காரியங்களை அவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள் என்பது We do not தெரியாது. know how much conflict arose in that home. எவ்வளவு முரண்பாடுகள் பிரச்சனைகள் அந்த வீட்டில் இருந்தது We do தெரியாது. not know all the forgiveness that was meant to happen in that home. அந்த இடத்தில் அங்கே செய்யப்பட வேண்டிய மன்னிப்புக்குரிய காரியம் எல்லாம் We do not know the reconciliation that was about to happen in that household. அந்த இடத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் என்னவென்று நமக்கு We do தெரியாது. not know how God provided for all that they needed in that household during those அந்த times. வீட்டிற்குள்ளாக என்னென்ன தேவைகளை எல்லாம் தேவன் எப்படி சந்தித்தார் என்பது நமக்கு We do தெரியாது. not know how they had to stay indoors and still have faith that God was still going to save them. எப்படியாக ஒரு விசுவாசத்தோடு அவர்கள் வீட்டிற்குள்ளாக இருந்தார்கள் என்பது நமக்கு We do தெரியாது. not know how hard it was for them to keep the faith and keep trusting that this covenant was still true. இந்த உடன்படிக்கை உண்மையானது என்பதை எவ்வளவு நாள் நாம் நம்பி இருக்க போகிறோம் என்பது But அவர்களுக்கு at the தெரியாது. end of it, you and I see, ஆனால் கடைசியில் நாம் பார்க்கும் after பொழுது the war, you and I see, அந்த போர் முடிந்த பின்பதாக after all the destruction that came around, you and I see, அந்த நகரத்திற்குள்ளாக எவ்வளவு அழிவுகள் வந்த after பொழுது all the people around that perished, you and I அந்த see இடத்தை சுற்றி இருந்த ஜனங்கள் எல்லோரும் that அழிக்கப்பட்ட because of போது this covenant, ஆனால் இந்த உடன்படிக்கை Rahab's house ராகாபின் was வீடு a house of safety. இங்க பாதுகாப்பான ஒரு And வீடாக all இருந்தது. the people in this household அந்த வீட்டிற்குள்ளாக இருந்த were ஜனங்கள் the எல்லாம் only ones அவர்கள் ஒரே ஒரு to தடவை be saved, அவர்கள் were the பாதுகாப்பாக only இருந்தார்கள். ones to survive, அவர்கள் மாத்திரமே உயிர் were the வாழ்ந்தார்கள். only ones to live அவர்கள் மாத்திரமே ஜீவனோடு தப்பித்தார்கள். beyond the situation of war. இந்த அங்க போரின் காரியத்தை எல்லாம் தாண்டி And அவர்கள் you see வாழ்ந்தார்கள். now, இப்பொழுது பார்த்தால் Rahab is in the family tree of Jesus. ராகாப் அங்கே இயேசுவினுடைய அங்க வரலாற்றிலே It இருக்கிறார். was because of this covenant இந்த உடன்படிக்கையின் மூலமாக விசுவாசின் மூலமாக that அவர் God இருக்கிறார். remained faithful. அவர் உண்மையுள்ளவராகவே Faithful இருந்திருக்கிறார். despite the condition of her home. அவருடைய வீட்டின் சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் அவர் Faithful to உண்மையுள்ளவராக the இருந்தார். confession of her faith. அவருடைய விசுவாசத்தின் அறிக்கைக்கு உண்மையுள்ளவராக God இருந்தார். was faithful அவர் தேவன் to உண்மையுள்ளவராக every promise that was made within this covenant. இந்த உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிற எல்லா வாக்குத்தத்தத்திற்குள்ளாகவும் அவர் And உண்மையுள்ளவராக right now I want to speak to you. இந்த நேரத்தில் உங்களோடு கூட பேச No matter what the condition of your home is, உங்களுடைய வீட்டில் சூழ்நிலை என்னவாக you இருந்தாலும் and I have made this confession of faith. இந்த அறிக்கை விசுவாச அறிக்கையை நாம் We செய்துள்ளோம். have looked to God to say, தேவனை நோக்கி நாம் God, you பாதுகாக்கப்பட்டோம். are my God. நீரே எனக்கு தேவனாக You are இருக்கிறீர். God in heaven. நீரே பரலோகத்தின் You are தேவனாக God இருக்கிறீர். on earth below. நீரே பூமியிலும் You தேவனாக are the இருக்கிறீர். God of my life. நீரே எனக்கு ஜீவனை You are the God of my family. நீரே என்னுடைய குடும்பத்திற்கு You are the தேவனாக God of இருக்கிறீர். my household. என்னுடைய வீட்டிற்கு தேவனாக You are இருக்கிறீர். my God. நீரே எனக்கு And தேவனாக because of இருக்கிறீர். this confession of faith, இந்த அறிக்கையின் விசுவாச the அறிக்கையின் Bible மூலமாக says வேதம் சொல்லுகிறது that by faith, விசுவாசத்தினால் through grace, கிருபையினாலும் you and I are saved. நாம் அங்கே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் And என்று we are சொல்லப்பட்டிருக்கிறது. into this இந்த covenant, உடன்படிக்கைக்குள்ளாக this இருக்கிறோம். covenant of love, இங்கே அன்பின் this உடன்படிக்கை, covenant of grace, இங்கே கிருபையின் this உடன்படிக்கை, covenant of blood கிருபை ரத்தத்தின் made உடன்படிக்கை between you and Jesus. நமக்கும் இயேசுவுக்கும் நடுவே You and I are செய்யப்பட்டதாகும். in this இந்த covenant. உடன்படிக்கையில் And நாம் every இருக்கிறோம். promise made within this இந்த covenant, உடன்படிக்கையில் I செய்யப்பட்ட want to ஒவ்வொரு remind you this வாக்குத்தத்தம் morning காலை வேளையிலே நினைவு that கூற God விரும்புகிறேன். is faithful. தேவன் உண்மையுள்ளவராக That God is இருக்கிறார். faithful தேவன் உண்மையுள்ளவராக despite the இருக்கிறார். condition of your home. உங்களுடைய சூழ்நிலை என்னவாக God இருந்தாலும் is
faithful to the confession of your faith. உங்களுடைய விசுவாச அறிக்கைக்கு தேவன் உண்மையுள்ளவராக God இருக்கிறார். is faithful தேவன் to உண்மையுள்ளவராக this இருக்கிறார். covenant that he has made. அவர் உண்டு பண்ணின உடன்படிக்கைக்கு And in this உண்மையுள்ளவராக covenant, இருக்கிறார். இந்த he உடன்படிக்கையிலே has promised அவர் to வாக்குத்தத்தம் never செய்கிறார். leave you nor forsake உங்களை you. கைவிட மாட்டேன் என்று சொல்லி In this இருக்கிறார். covenant, he has promised அவர் வாக்குத்தத்தம் செய்த that the plans உடன்படிக்கை he has for you அவர் உங்களுக்கான ஒரு are not திட்டத்தை to harm you, வைத்திருக்கிறார். உங்களை but to give you a தீங்குபடுத்துவதற்காக. hope and a future. ஆனால் உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு In this எதிர்காலத்தை கொடுக்கவில்லை. covenant, இந்த he உடன்படிக்கையிலே has promised அவர் that வாக்குத்தத்தம் he has செய்திருக்கிறார். begun a good work in you, ஒரு நற்கிரியை and he செய்கிறார் is என்பதை நீங்கள் faithful to அறிந்திருக்கிறோம். bring it to completion. அது முடியும் வரை உங்களோடு கூட In இருப்பார் this என்று covenant, இந்த he உடன்படிக்கையிலே has promised அவர் வாக்குத்தத்தம் that every செய்திருக்கிறார். waking day ஒவ்வொரு நாளும் you நீங்கள் wake up to எழுந்திருக்கிறீர்கள். new grace, புதிய கிருபையினால் you நீங்கள் wake up to எழுந்திருக்கிறீர்கள். new mercies. புதிய கிருபையினால் In this கருணையினால் covenant, எழுந்திருக்கிறீர்கள். இந்த he has உடன்படிக்கையிலே promised அவர் that வாக்குத்தத்தம் nothing can செய்திருக்கிறார். ever separate you from the love of Jesus. இயேசுவின் அன்பினால் உங்களை யாரும் பிரிக்க முடியாது In this என்று covenant, இந்த he உடன்படிக்கையிலே has promised to you அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். that nothing எதுவும் can take over உங்களை ஆளுகை செய்ய your முடியாது. relationship with உங்களுடைய him. உறவுகளாக In இருந்தாலும் this covenant, இந்த he உடன்படிக்கையிலே has promised அவர் வாக்குத்தத்தம் that செய்திருக்கிறார். even though you and I may die, நாம் இப்படியாக மரித்து in போனாலும் Jesus Christ, இயேசு we will கிறிஸ்துவுக்குள்ளாக live forevermore. எப்பொழுதும் நாம் அங்கே I வாழ்ந்து want to remind கொண்டிருக்கிறவர்களாக you of this இருக்கிறோம். covenant this இந்த morning. உடன்படிக்கையை No மீண்டும் matter ஒரு விஷயம் what you சொல்லுகிறேன். are going through, நீங்கள் எந்த சூழ்நிலை மத்தியில் போனாலும் Rahab and her household ராகாபும் அவருடைய had to வீட்டாரும் remain homebound. வீட்டிற்குள்ளாகவே அடங்கி They இருக்க could not வேண்டியதாக step இருந்தது. out until the war was அந்த over. போர் முடியும் வரை அவர்கள் வீட்டை விட்டு வெளியே Had they வரக்கூடாது. stepped out, அவர்கள் வெளியே they வந்திருந்தால் would have been killed. அவர்கள் கொலை But செய்யப்பட்டிருப்பார்கள். staying homebound, வீட்டிற்குள்ளாக they இருந்ததினால் stayed trusting in this covenant. அந்த உடன்படிக்கையில் They உண்மையுள்ளவர்களாக stayed இருந்தார்கள். putting their faith in this covenant. அவர்களுடைய விசுவாசத்தை உடன்படிக்கையின் They மேல் stayed வைத்தார்கள். putting all their efforts into believing in this இந்த covenant. உடன்படிக்கையிலே எல்லா பிரயாசங்களையும் And வைத்து day after விசுவாசத்தோடு day after இருந்தார்கள். day, ஒவ்வொரு நாளும் despite being homebound, அவர்கள் வீட்டிற்குள்ளாகவே they saw இருந்தாலும் that God was faithful. தேவன் உண்மையுள்ளவர் என்பதை They உணர்ந்தனர். saw that He was providing. அவர் எல்லாவற்றையும் கொடுத்து They saw வழங்கினார். that He was good. எல்லாம் நல்லவராகவே They இருந்தார். saw that He was kind. அவர் They அன்பானவராக saw இருந்தார். that He was அவர் compassionate. மனதிருக்கத்தோடு இருந்தார். And at the end of the war, இந்த போர் முடியும் when பொழுது they could be set free, அவர்கள் விடுதலையோடு when they வெளியே could வந்த step outside their homes, விடுதலையோடு வீட்டை when விட்டு they வெளியே could வரும் walk பொழுது, out, அவர்கள் வெளியே oh, நடக்கும் they பொழுது saw destruction outside. வெளியே அழிவுகளை They அவர்கள் saw காணும் பொழுது, perishment அங்கே outside. வெளியே அழிந்து They saw கொண்டிருக்கிறதை பார்க்கும் people பொழுது, dying outside. மக்கள் அழிந்து But கொண்டிருக்கிறதை they பார்க்கும் saw பொழுது, that they were saved. அவர்கள் But பாதுகாப்பாக they saw that உணர்ந்தார்கள். they were given new life. அவர்கள் புதிய ஜீவன் They அவர்களுக்கு saw that their கொடுக்கப்பட்டது. future was redefined. அவர்களுடைய எதிர்காலம் அங்கே They அங்கே saw மாற்றியது. that forever was promised unto them. இப்படியாக ஒரு சத்தியம் அவர்களுக்குள்ளாக And நிறைவேறப்பட்டது. right now, even as you are listening, இந்த நேரத்தில் நீங்கள் கவனித்துக் God கொண்டிருக்கிறீர்கள். knows the condition of your home. உங்களுடைய சூழ்நிலையை தேவன் But அறிந்திருக்கிறார். God sees the confession of your heart, உங்களுடைய இருதயத்தின் அறிக்கையை the தேவன் confession பார்க்கிறார். of your faith உங்களுடைய விசுவாச அறிக்கையை is all that He sees this morning. அவர் அதை மாத்திரமே Do பார்க்கிறார். not disqualify yourself. நீங்கள் தகுதி இல்லாதவர்கள் என்று Do நினைத்துக் not கொள்ளாதீர்கள். detach yourself. நீங்கள் உங்களை பிரித்து Do விடாதீர்கள். not doubt yourself. உங்களை நீங்களே சந்தேகப்படாதீர்கள். Looking at the mess, இப்படியாக குழப்பத்தை looking at the பார்க்காமல், brokenness, உடைந்ததை looking பார்க்காமல், at the emptiness, வெறுமையை பார்க்காமல், looking at the loss, அங்கே இழப்பை looking at பார்க்காமல், the pain. இங்கே வலியை Do பார்க்காமல், not disqualify yourself. தகுதி இல்லாதவர்கள் என்று நினைத்துக் Step கொள்ளாதீர்கள். up to rise above, இப்படியாக எழுந்து நிற்க to வேண்டும். stand with head held high, இயேசுவுக்காக அங்கு நன்றி செலுத்த and to வேண்டும். confess by faith விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள். and stay on within this covenant. இந்த உடன்படிக்கையில் For உறுதியாக God is இருக்கிறீர்கள். faithful, தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். faithful in all of His promises. அவருடைய வாக்குத்தத்தத்தில் எல்லாம் உண்மையுள்ளவராக I want to இருக்கிறார். conclude with this word. இந்த வார்த்தையை கொண்டு நான் முடிக்க விரும்புகிறேன். The word says,